வெல்கம் டு ஹீலக்ஸ் ஹெல்தி குக்கிங் ஷோ. மதுரையிலேருந்து பிரான்ச் 4 ஸ்பைசி மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். 16 டால் குக்வேர். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, காளான், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரிசி, பச்சை மிளகாய் கீர்னது, ஸ்பைசஸ், 16 டால் குக்வேர். அரிசியை ஊற வச்சுக்கணும். அடுப்பில் 16 டால் குக்வேரை வச்சுக்கிறோம். சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். ஸ்பைசஸை போட்டுக்கிறோம். 2 கீர்ன பச்சை மிளகா, வெங்காயம், நறுக்கின பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் தக்காளியை போட்டு வதக்கணும். புதினா, கொத்தமல்லியை நறுக்கி வச்சு அதையும் சேர்த்துக்கணும். சில்லி பேஸ்ட்டு, வேக வச்சு அரைச்சி வச்ச சில்லி பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுறணும். வதக்கிட்டு சோம்பு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நறுக்கி வச்ச காளானை போட்டுறணும். நல்லா கலந்து விடணும். ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிரட்டும். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டு லிட்டை போட்டு நம்ம மூடிடுறோம். சிம்லையே இருக்கட்டும். இப்போ லிட்டை திறந்து பார்த்தோன்னா நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்கு. மஷ்ரூம் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். அரிசி எதில் எடுத்தோமோ அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். அரிசி கழுவி ஊற வச்சுருக்கோம். அதையும் இப்போ சேர்த்துக்கணும். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ லிட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் சிம்லையே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். அவ்வளோதான், ஸ்பைசி மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. எடுத்து சர்வ் பண்ணிடலாம் பிளேட்டில் வச்சு. டேஸ்டியான ஸ்பைசி மஷ்ரூம் பிரியாணி ரெடி.